எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரே ஒரு பீஸ் கிடச்சிட்டா மட்டும் போதும். இதை வச்சே நீங்கள் ஆயிரக்கணக்கில் செடிகளை ரெடி பண்ணிட முடியும். சரி, ஓகே, எப்படி ரெடி பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்கறி கட் பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 6 சென்டிமீட்டர் நீளத்துக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா செடிகள் வளருமா? இதுக்கு விதைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒரு செடியை வளர்க்கும் போது அதில் பக்கத்தில் சின்னதாக வளரும். இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு தண்ணியில் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கக்கூடாது. ஓரளவுக்கு மேலே நிற்கிற மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது கோகோபீட்லேயும் சின்ன பீசஸை இந்த மாதிரி நடவு செஞ்சிடலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதில் வேர்கள் விட்டு பக்கக்கன்றுகள் வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மூழ்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. மேலே நிற்கணும். இந்த மாதிரி வேர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிருங்க. தம்பி, சூப்பராக இருக்கே, சின்னதாக வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. சான்சிவேரியா பிளான்ட்டை இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ப்ராபகேஷன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ப்ராபகேஷன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பதிவை சேவ் பண்ணி வச்சுங்க. நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.